ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பார்ட் 1 வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பார்ட் 2 வீடியோவில் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, சப்போர்ட் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று எடுத்திருக்கேன், ஓகேவா? செகண்ட் 2 முக்கில் ஒரு டிராயிங் வரைஞ்சி காட்டினேன்னா, அதுதான் சப்போர்ட் லெவலு, ஓகேவா? ஒரு மவுண்டனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மவுண்டன் ஒரு தொடக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்தில் முடியும், ஓகேவா? அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் என்னென்னா சப்போர்ட் லெவல். ஓகே, இப்போ நான் டிராயிங் மாதிரி வரைஞ்சிக்க வச்சுருக்கேன்னா, நான் ஒரு லைன் எடுத்து காட்டுறேன், ஓகேவா? இது எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்காது. ஒரு எம் சைஸ்லேயே ஒரு மவுண்டன் மாதிரி ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்காது. மார்க்கெட் ஒன்று டவுன் பொசிஷனில் இப்படி வரலாம், ஒன்று அப் பொசிஷனில் ட்ரெண்டு இப்படி இந்த மாதிரி வரலாம். இப்போ நான் ட்ரெண்ட் லைன் ஒன்று கண்டுபிடிக்க பாருங்கள். ட்ரெண்டை பாருங்கள், அதுக்கு முன்னாடி உள்ள அந்த லைன் இப்போ டவுனில் தான் போகுது. இந்த ஒரு சார்ட் டவுனில் தான் போகுது மார்க்கெட்டு. ஆனால் ஒரு மவுண்டன் மாதிரி மேலே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே பொசிஷன் கீழே வந்திருக்கும். மறுபடியும் கீழே இருந்து மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே மறுபடியும் வந்திருக்கும், சரியா? இது ஒரு மவுண்டன் பொசிஷன் மாதிரி, ஓகேவா? ஆனால் கிராஸ் பொசிஷன், ஒரு சைடு வேங்க செல் பொசிஷனில் அப்படி வந்திருக்கு. இது பை பொசிஷனில் வரும், ஓகேவா? பை பொசிஷனில் வரும், இதே போல் செல் பொசிஷனில் வரும். இது சப்போர்ட் லெவல் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் ட்ரெண்ட் லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன்னா, நேராகவும் ஒரு லைன் போட்டிருப்பேன், அதே போல் இந்த கிராஸாகவும் போட்டிருப்பேன். முன்னாடி இதே போல் ஒரு மவுண்டன் மாதிரி வந்திருந்து அதை பேஸ் பண்ணி அதே சேம் லைனுக்கு இந்த லைன் வந்திருந்தனால ஒரு கிராஸ் பொசிஷன் மாதிரி ட்ரெண்ட் லைன் வச்சுருப்பேன். ரெண்டாவது ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டல் லைன் ஒன்று கொடுத்துருப்பேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், அதே போல் ஆர்எஸ்ஐலையும் பாருங்களா, அதே போல் ஒரு லைனில் தொடங்கி மேலே வரைக்கும் இப்படி போகும், போய்ட்டு திருப்பி அதே லைனில் டச் ஆகிருக்கும், திருப்பி அதே போல் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் மார்க்கெட் இயங்கும், சரிங்களா? ஒரே லைனு கீழேயும் சரி, மேலே மாதிரி போனாலும் சரி. இந்த மாதிரி மவுண்டன் பொசிஷன் மாதிரி கொஞ்சம் மேலே போகும், அப்புறம் கீழே வரும், அப்படி மேலே போகும், கீழே வரும், இந்த மாதிரி தான் பொசிஷனில் போகும், ஓகேவா? இதுதான் சார்ட் இயங்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸ்ட்ரா நம்ம ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன், அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த சென்ட்ரு இடத்துல நான் ஒரு பையின்னு கொடுத்துருக்கேன், ஆனால் இது மேக்ஸிமம் லாஸ் ஆயிரும், ஓகேவா? லாஸ் ஆகிட்டு இப்போ நான் ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கேன், நான் செகண்டாக ஒரு லைன் இருக்கா, அந்த லைனை கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா செல் எடுக்கலாம், டவுன் எடுக்கலாம். டவுன் பொசிஷன் எடுக்கும்போது அது வின்னாக வாய்ப்பு அதிகம், ஓகேவா? அதே ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன் நான் ஸ்ட்ரெயிட் லைனு, அந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பை எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ நான் அதுதான் காமிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுக்கு இடப்பட்டுருங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். ஒன்று கண்டினியூவாக இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா டவுனாகவே போகும், இல்லை மறுபடியும் மேலே மவுண்டன் மாதிரி மறுபடியும் ஒரு மவுண்டன் மாதிரி உருவாகிற அளவுக்கு மேலே பை போக வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு தான் நடக்கும். அந்த மேலே லைனை இப்போ கிராஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு பை எடுத்துருக்கேன், ஏன்னா 1000 லாஸ் ஆகிடுச்சு, நான் எக்ஸ்ட்ரா 3000 வச்சு நான் ஆர்டர் எடுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரேடு எடுத்து என்ட்ரி எடுத்து காட்டக்கூடாது டெமோ வீடியோவில். நான் ஒரு டெமோவாக உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? டெமோ ட்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதிகமாக ட்ரேட் எடுத்து காட்டக்கூடாது. ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் ட்ரேட் எடுத்து காட்டுறேன், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரும். நம்ம ஒரு குரூப்பில் டெய்லி உங்களுக்கு நியூஸ் பேஸ் பண்ணி அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி பை போகுமா செல் போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறையா 2 டபுள் குரூப்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று ப்ரீமியம் குரூப், இன்னொன்று ஃபியூச்சர் குரூப்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் ஒன்று கொடுக்கும், ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? எதுனாலும் டெலிகிராம் சேனலில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் சந்தேகம் இருந்தாலும் என்னோடய டெலிகிராம் சேனலில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, பாருங்களேன், இப்போ நான் அந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே உள்ள லைனை கிராஸ் பண்ணி போனால் பை எடுத்தால் பை வின் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பை எடுத்திருந்தேன், வின்னும் ஆகிடுச்சு, ஓகேவா? மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள். இந்த முக்குக்கும் இந்த முக்குக்கும், சரிங்களா? ரெண்டுக்கும் இடைப்பட்டது ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கா, எந்த ஒரு டச் இல்லாமல் மேலே வரைக்கும் மவுண்டன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த பொசிஷனில் டச் ஆகிருக்கு. இது சப்போர்ட், ஒரு மவுண்டன் பொசிஷன் மாதிரி, சரியா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கேன், ஆனால் சார்ட் எப்படி இருக்குது பாருங்கள், சைடாக இருக்குது பாருங்கள்.
ஒரு கிராஸாகவே ஒரு மவுண்டன் மாதிரி உருவாகி வந்துட்டுருக்கும். ஓகேவா? பாருங்கள், அதே போல் ஆர்எஸ் இண்டிகேட்டரில் அதே போல் இண்டிகேஷன் காட்டுது பாருங்கள். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தொடங்கி ஒரு மவுண்டன் மாதிரி மேலே வரைக்கும் போயிட்டு திருப்பி அதே குறிப்பிட்ட லைனுக்கு டச் ஆகுறது பேர் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேவா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது திருப்பி ஒன்று இதை டச் ஆகி கிராஸ் பண்ணி கீழே வரலாம், டவுனாகவே போகலாம், இல்லை மறுபடியும் பை பொசிஷன் மேலே போகலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட இது. ஓகேவா? இப்போ நான் ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி உங்களுக்கு இந்த லைன் காட்டுற பாருங்க. ஆனால் இந்த மவுண்டன் வந்து இது இந்த கிராஸில் இந்த சப்போர்ட் லெவல் எப்படி ஆகுதுன்னா கிராஸ் பொசிஷனில் வந்திருக்கு. இதுவும் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் தான். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிராஸாக வருது, டவுன் பொசிஷனில் போகுது. மொத்த மார்க்கெட்டு இப்போ டவுனில் போயிட்டுருக்கு. டவுனில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி வருது. ஓகேவா? மவுண்டன் மாதிரி டவுன் பொசிஷன் வருது. இதே இது பைலையும் ஓடி வரலாம். ஓகேவா? பைலையும் இதே போல் வரலாம். இப்படியும் ஒரு சம்டைம் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெயிட் லெவலாகவும் வரலாம். சைடு பைலையும் மார்க்கெட் போகும்போதும் வரும். இப்போ டவுன் பொசிஷனில் இப்படி உருவாகி வந்திருக்கு. இதே அப் பொசிஷனில் பை பொசிஷன்லேயும் இதே போல் வரும், மவுண்டன் வரும். அதே போல் சைடு பொசிஷனில் வரும். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ரெசிஸ்டன்ஸை விட சப்போர்ட் லெவலில் கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதிக வேல்யூலாக இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல் சைடு ஒரு சார்ட்டுக்கு அப் சைடில் நம்ம கொடுப்போம். இது வந்து டவுன் சைடில் சப்போர்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த சப்போர்ட் லெவலில் வந்து நிறைய பேர் ட்ரேட் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ ஒரு பை பொசிஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இது தான். ஓகேவா? இது பைனரி மட்டும் இல்லை, ஃபோரெக்ஸு, கிரிப்டோ கரன்சி எல்லா விதமான சார்ட்டுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு, யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நீங்கள் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். ஏன்னா இது ஒரு கன்ஃபார்மேஷனுக்காக உள்ள ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? எப்படி சைடாக பொசிஷனாக ஒரு மவுண்டன் மாதிரி உருவாகி ஒரு லைன்லேருந்து தொடங்கி ஒரு லைனை டச் ஆகிடுவோம், மறுபடியும் ஒரு லைனுக்கு மறுபடியும் மேலே போய்ட்டு மறுபடியும் அதே லைனில் வந்து டச் ஆகும். ஆனால் கிராஸாக இருக்குது பாருங்க. ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.